அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருமண மோசடி புகார் விசாரணைக்கு முதல் மனைவி ஸ்ருதியுடன் சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மகளிர் ஆணையத்தில் ஆஜராகியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். பிரபலமான உணவு சமையல் கலை நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜ், இவர் மீது ஜாய் கிறிஸ்டல்டா என்பவர் திருமண மோசடி புகார் ஒன்றை அளித்திருந்தார். ஏற்கனவே காவல் நிலையத்தில் அளித்திருந்தார். நீலாங்கரை காவல் நிலையத்தில் தொடர்பாக விசாரிக்கப்பட்டது. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் அளித்து காவல்துறையில அந்த புகார் தொடர்ந்து விசாரணையில் இருக்கிறது. இந்த நிலையில மகளிர் ஆணையத்திலும் ஜாய் கிறிஸ்டல்டா புகார் அளித்திருந்தார். சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் இருக்கிறது மாநில மகளிர் ஆணையம். மகளிர் ஆணையத்துல ஏற்கனவே அவர் அளிக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில நேற்றைய தினமே அவர் இருவருமே ஆஜராகணும். அதாவது சம்பந்தப்பட்ட இந்த புகார்தாரரான ஜாய் கிறிஸ்டல்டாவும் அதே போன்ற இந்த சமையல் கலை நிபுணரான மாதம்பட்டி ரங்கராஜ் இருவருமே ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் நேற்றைய தினம் அவர் ஆஜராவதிலிருந்து அவர்கள் விலக்கு கேட்டிருந்ததாகவும், அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மகளிர் ஆணையத்தில் ஆஜராகியிருக்கிறார்கள். மகளிர் ஆணைய தலைவர் குமாரி இது தொடர்பாக விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறார். இன்று ஆஜராவதற்காக மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய முதல் மனைவி ஸ்ருதி என்ற அந்த பெண்ணுடன் அவர் ஆஜராகி இருக்கிறார். அதாவது இவர் ஜாய் கிறிஸ்டல்டா கொடுத்த அந்த குற்றச்சாட்டுல முதல் மனைவியை சட்டப்பூர்வமாக விவாகரத்து செய்து விட்டதாகவும், அப்படி கூறிதான் தன்னை ஒரு திருமணம் செய்து கொண்டார் என்று ஜாய் கிறிஸ்டல்டா குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பல முறை இது தொடர்பாக கணவன் மனைவியாக ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்த பொழுது பல முறை கட்டாய கருக்கலைப்பு மாதம்பட்டி ரங்கராஜால் செய்யப்பட்டதாகவும், தற்பொழுது தான் கர்ப்பமாக இருப்பதாகவும் ஜாய் கிறிஸ்டல்டா அந்த புகாரிலே குறிப்பிட்டிருந்தார். இவருடன் வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் இதற்கு தொடர்ந்து இந்த கர்ப்பத்தை கலைக்காதன் காரணமாக அவர் தொடர்ந்து துன்புறுத்தி வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இவற்றை எல்லாம் வைத்துதான் மகளிர் ஆணையத்தில் ஒரு புகாராகவும் கொடுத்திருக்கிறார். மகளிர் ஆணையமும் இந்த புகாரை பெற்று இது தொடர்பாக விசாரிப்பதற்கு தான் இரு தரப்பிலுமே சம்மன் அனுப்பியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.